சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புருஷனை இவர் இதுக்கு முன்னாடி அடிச்சதே இல்லையோ? ஏய், அது உன்னை கஷ்டப்படுத்துறாங்கங்கிற ஆத்திரத்துல அப்ப அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தானே ரியாக்ட் பண்ணான். என் புருஷனை அடிச்சதா என் மேல உள்ள பாசத்தை வெளிப்படுத்தணுமா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் எழிலுக்கும் நாளைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எழில் ஒரு தப்பு பண்ணிட்டா அவர் மேல இவர் கை வச்சிருவாரா? வேணா எழில், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்களுக்காக அவர் கெஞ்சதானே செய்வாரு. ஆனா ஏன் புருஷனா மட்டும் ஆரம்பத்துல இருந்தே மேல கை வைக்கிறது? என்ன தேவி, அது ஏன் தெரியலையா? நான் சொல்றேன். இவரோட பொண்டாட்டி புள்ளையெல்லாம் நீங்க காப்பாத்துறீங்கல்ல, அந்த விசுவாசம் தான். அதுக்காக தான் கயல் கயல்னு உங்களுக்கு வேண்டி உங்ககிட்ட எல்லாம் அடி கொடைஞ்சு போறாரு. மத்தபடி நான் ஆனந்தி அன்பெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே இல்ல. தேவி, இத பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அக்கா வேண்டாம். இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இனிமே இவருக்காக சப்போர்ட் பண்ணி உங்ககிட்டயும் இந்த மரியாதை இல்லாம பேச வச்சிடாதீங்க. தேவி, எமோஷன்ல வார்த்தையை விடாத. மாமாக்கு அடிபட்டுருச்சுன்றத தள்ளி வச்சுட்டு நம்ம விட்டு போனா கொஞ்சம் யோசி. அடியால வச்சு விக்னேஷ் மாமாவை அடிக்கிற அளவுக்கு நம்ம அண்ணன் என்ன மோசமானவரா? ஆமா, தங்கச்சி பாசத்தை விட தான் தாங்கிற திமிர அதிகம். இந்த ஆளு ஈகோ புடிச்சவன். இவன் என் புருஷன் மேல கை வைக்கும் போதெல்லாம் அவரு பதிலுக்கு அடிச்சிருக்காருல, அந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து பழி வாங்கியிருக்கான். டேய், நான் என்ன பண்ணா நீ அடங்குவ சொல்லு? என் புருஷனுக்காக நான் கால்ல விழட்டுமா? ஐயோ தேவி, நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை ஆள் வச்சல நான் அடிக்கலமா. நான் இதை நம்ப முடியாது. அம்மா மாதிரி நானும் புருஷனை இழந்து கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தவிக்கணும். அப்பதானே உன் கொலவெறி அடங்கும். ஏய், இங்க பாரு தேவி, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாத. நீ என் தங்கச்சிடா. உன்னை போய் நான் அழ வைக்கணும்னு நினைப்பேனா? அப்படியா? இது வரைக்கும் நீ என்ன அழ வச்சதே இல்லையா? நான் என் கல்யாணத்துக்கு அக்கா சேர்த்து வச்சிருந்த நகையை திருடிட்டு போய் என் வாழ்க்கையே கெடுக்கல. வரதட்சணை கேக்குறாங்கன்னு யார் என் மாமியார் மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள உட்கார வச்சது? நீதானே? எனக்காக நீ என்ன நல்லது பண்ணிருக்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விக்னேஷ் அடிச்சு என் மனசை காயப்படுத்திருக்க. என் மாமியார் கிட்ட பிரச்சனை பண்ணி என் நிம்மதியை கெடுத்திருக்க. என் மாமியார் உங்களை தப்பா பேசினா என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு? எதுக்கு அவர் ஆள வச்சு அடிச்சீங்க? ஒரு கோவத்துக்கு உங்களால செருப்பாலியே. தேவி, சத்தியமா மாப்பிள்ளை நான் அடிக்கலமா. என்ன நம்பு தேவி. நடிக்காத. என் புருஷனை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவர் மேல வன்மத்தோட இருந்திருக்க. அப்போ இத்தனை நாள் தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் காட்டினதெல்லாம் வெறும் வேஷமா? தேவி சிஸ்டர், ஆசா அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இவங்க ஏதோ உங்களுக்கு தப்பா சொல்லிதான் கூட்டு வந்திருக்காங்க. அது புரியாம நீங்களும் ஆசான கண்டுபிடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. டேய், வாய மூடுறா. ஆசம் ஓசானிட்டு இருக்க. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா தானே கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு அடேய், ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. ஓவரா பேசிட்டு இருக்க. ஓவரா மட்டும் கிடையாது, கேப்பார் பேச்ச கேட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. நான் அப்படிதான் பேசுவேன். இனிய
புருஷனுக்கு கெடுதல் பண்ணீங்க. நான் இதை விட மோசமா நடந்துப்பேன். என் புருஷனை கொல்ல பாக்குறீங்கன்னு இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். அப்படி சொல்றீ என் தங்கமே. இந்த வீட்ல பிறந்துட்டோங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு தடவை இவன் மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்காம விடுறேன். ஆனா இவன் இதுக்கு மேலயும் பண்ணிட்டு இருந்தான் நல்லதில்ல. வேண்டாம், சொந்த தங்கச்சியை நீ பகச்சுக்காத. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இனி நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம். ஐயோ தேவி, உன்னை பார்க்காம இருக்க முடியல. நீ புள்ள தச்சியா இருக்க, நல்ல விஷயம். அது இதுன்னு யாராச்சும் என்ன தேடி என் வீட்டு பக்கம் வந்தீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். தேவி கொஞ்சம். என்னக்கா, இத்தனை நாள் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கல்ல, போதும். இது நானா ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே. என்ன நடந்தாலும் நானே ஃபேஸ் பண்றேன். நீங்க இனி தலையிடாதீங்க. எழிலோட வாழ்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. என்னையும் விக்னேஷையும் வாழ விடுங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு குழந்தை பிறந்தா கூட நீங்க யாரும் அதை பார்க்க வரக்கூடாது.